ஆப்பிரிக்கா யானைகள் அதிகமாக காணப்படுகிற தேசம். ஒரு காலத்துல ஆப்பிரிக்க விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு சோதனை வந்துச்சு. விவசாயிகள் தங்கள் நிலங்கள்ல பலவித பயிர்களை பயிரிட்டு வளர்த்தாங்க. ஆனா பயிர்கள் நல்லா வளர்ந்து முத்தி அறுவடைக்கு தயாரா இருக்கும் பொழுது யானைகள் வந்து பயிர்களை நாசம் செஞ்சுட்டு போயிடும். என்னென்னவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், யானைகளோட அட்டகாசத்தை அவங்களால அடக்க முடியல. விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவங்க பொருளாதாரம் நாசமாச்சு. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. அப்புறம் விவசாயிகள் எல்லாம் யோசிச்சு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாங்க. பயிர் நிலங்களை சுத்தி பல தேன் கூடுகளை வேலியா அமைச்சாங்க. பீ ஃபென்சிங்னு சொல்லுவாங்க. அந்த தேன் கூடுகள்ல இருக்க தேனீகள் எப்பொழுதும் ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் யானைகளுக்கு பிடிக்காது. முதல்ல ஒரு சில முறை இந்த யானைகள் அந்த சத்தத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த பயிர்களை சாப்பிட வரும்பொழுது தவறுதலா இந்த தேன் கூடுகளை கலைச்சிருச்சு. கலைஞ்ச தேன் கூட்டுல இருந்து வந்த தேனீக்கள் யானைகளோட தும்பிக்கை, காது போன்ற சென்சிட்டிவான இடங்கள்ல கொட்டி யானைகளை பதம் பார்த்துருச்சு. வலியில் அவதிப்பட்ட யானைகளால அதை மறக்க முடியல. அதற்கு பிறகு அந்த யானைகள் அந்த தேனீக்களோட சத்தத்தை கேட்டாலே பயப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனால விவசாயிகளோட பயிர்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு. நல்ல விளைச்சல் கிடைச்சது. கூடுதலா தேன் கூட்டுல இருந்து தேன் கிடைச்சது. அதை வித்து லாபம் பார்த்தாங்க. விவசாயிகளின் குடும்பத்துக்கு பொருளாதாரம் உயர்ந்துச்சு. அவங்களுக்கு மீண்டும் சந்தோஷம் வந்தது, நிம்மதி வந்தது. விவசாயிகளோட பிரச்சனை காணாமையே போயிடுச்சு. இன்னைக்கும் ஆப்பிரிக்காவோட பல இடங்கள்ல இந்த பீ ஃபென்சிங் யுக்தியை செயல்படுத்துறாங்க. உருவத்துல ரொம்ப பெரிய யானை தான், ஆனா அதால அந்த குட்டி தேனீக்களோட சத்தத்துக்கு முன்னால நிக்க முடியல. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் பல பிரச்சனைகள் வரும். அதனால அந்த விவசாயிகள் மாதிரி தான் நம்மோட நிம்மதி போகும், சந்தோஷம் போகும், குடும்ப சமாதானம் கெட்டு போகும், உடல்நிலை மோசமாகும். சில நேரங்கள்ல அது பெரிய பொருளாதார இழப்பா இருக்கும், இல்ல சில ஆசீர்வாத குறைவுகளாவோ இல்ல ஆசீர்வாதத்துக்கு தடையாவோ கூட இருக்கும். பார்க்க யானை மாதிரி தான் ரொம்ப பெருசா தோணும். என்னென்னவோ முயற்சி செஞ்சோம், அதை நம்மால மேற்கொள்ள முடியாத மாதிரி தான் இருக்கும். இதற்கு தீர்வா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? எப்படி அவ்வளவு பெரிய யானைக்கு தேனி சத்தம் ஆபத்தோ, அதே மாதிரி தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சத்துரு கொண்டு வந்தாலும் அவனுக்கு ஆபத்து எது தெரியுமா? உங்களோட துதியின் சத்தம். ஆமாங்க, உங்க துதியின் சத்தத்தை சத்ருவால தாங்கிக்க முடியாது. ஏன்னா உங்க துதியின் சத்தம் நம்முடைய தேவனை உங்களுக்கான நன்மையை செய்கிறதற்கு இன்னும் தீவிரப்படுத்தும். தேனீக்கள் கொட்டின வலிய யானை இன்னும் மறக்கல. அதே மாதிரிதான் துதியின் சத்தத்தால எரிகோ கோட்டை விழுந்ததையும், யோசபாத் துதிச்சதுனால பகைவர்கள் தங்களுக்குள் ஒருவரோடு ஒருவர் வெட்டி கொண்டு மடிந்ததையும், பவுலும் சீலாவும் துதித்ததுனால பூமி அதிர்ந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டதையும், கிதியோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் துதிச்சதுனால அவர்களுக்கு கிடைத்த வெற்றியையும், எல்லாத்துக்கும் மேல துதிக்கிற மனுஷனா இருந்த தாவீதோட வாழ்க்கையில அவனுக்கு கிடைச்ச உயர்வையும் சத்ருவால இன்னும் மறக்க முடியல. நம் தேவாதி தேவனை நன்றியோடு துதிச்சுதான் பாருங்களேன். உங்கள் பிரச்சனையையும் உங்கள் சத்ருவையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். எப்படி அந்த விவசாயிகளின் பிரச்சனை காணாமையே போச்சோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் எல்லாமும் காணாம போயிடும். ஜஸ்ட் ரைட் அண்ட் see.